கேரளாவுல பேருந்து பயணத்தின் போது ஒரு இளைஞர் தனக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செஞ்சதா கூறி ஹிம்ஷிதா அப்படின்ற பெண் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோ காட்சிகள் ரொம்பவே வைரலான நிலையில அந்த வீடியோவில் இருந்த தீபக் அப்படின்ற இளைஞர் மனமுடைஞ்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா தலைமறைவா இருந்த ஹிம்ஷிதாவை போலீசாருமே கைது பண்ணாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஹிம்ஷிதாவுக்கு இப்போ ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா விரிவா பார்க்கலாம். கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் தான் தீபக். இவரோட வயசு 42. இவர் துணிக்கடையில வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இவர் எப்போதுமே வேலைக்கு போகும்போது பேருந்து தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் ஜனவரி 19ஆம் தேதி சம்பவத்து அன்னைக்குமே இவர் பேருந்துல பயணம் மேற்கொண்டிருக்காரு. அப்போ அந்த பேருந்துல பயணம் செஞ்ச ஹிம்ஷிதா அப்படின்ற பெண் தீபக் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா கூறி ஒரு வீடியோவை எடுத்து அவங்களோட சமூக வலைதள கணக்குகள்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ காட்சிகள் ரொம்பவே வைரலான நிலையில தீபக் ரொம்பவே மனமுடைஞ்சு காணப்பட்டிருக்காரு. தான் எதுவுமே தப்பு செய்யாத நிலையில இந்த பெண் எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனமுடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீபக் நிறைய பேர் தப்பா நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் தன்னோட குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா தீபக் இரவு தூங்க போன நேரத்துல வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் ரொம்பவே பரபரப்பான நிலையில ஹிம்ஷிதாவை கைது பண்ண கோரி நிறைய பேர் கோரிக்கை விடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹிம்ஷிதா தன்னை ஃபேமஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ காட்சிகளை வெளியிட்டதா கூறி நிறைய பேர் புகார் கொடுத்தாங்க. அதே நேரத்துல தீபக்கோட குடும்பத்தினருமே ஹிம்ஷிதா தன்னோட சுயநலத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, தன்னோட பையனோட சாவுக்கு கண்டிப்பா நியாயம் வேணும்னு சொல்லிட்டு ஹிம்ஷிதா மீது புகார் கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா ஹிம்ஷிதாவும் தலைமறைவாகிட்டாங்க. அதே நேரத்துல மனித உரிமைகள் ஆணையமுமே தாமா முன்வந்து இந்த வழக்கு எடுத்து நடத்துறாங்க. ஒரு கட்டத்துல அந்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில தீபக் எதுவுமே பண்ணல, அந்த பெண் தான் வேணும்னே தன்னை ட்ரெண்டிங் ஆக்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல ஹிம்ஷிதாவுக்கு எதிராக நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹிம்ஷிதா தலைமறைவா இருந்த நிலையில போலீசார் அவங்கள கைது செஞ்சாங்க. நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையிலுமே அடைக்கப்பட்டாங்க ஹிம்ஷிதா. அதுக்கப்புறமா ஹிம்ஷிதா தனக்கு ஜாமீன் கோரி வழக்கு தொடர்ந்தாங்க. அதுக்கு முதல்ல மறுப்பு தெரிவிச்சது நீதிமன்றம். அதுக்கப்புறமா இந்த வழக்கு கோழிக்கோடு முதன்மை நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ அரசு தரப்புல ஹிம்ஷிதாவுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான காரணத்தையுமே அரசு தரப்பு சொன்னாங்க. அவங்களோட லேப்டாப், மொபைல் போன் இது எல்லாத்தையுமே தடயவியல் சோதனை பண்ண வேண்டி இருக்குது. அதனால ஹிம்ஷிதாவுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அரசு தரப்புல வாதிடப்பட்டுச்சு. ஆனா நீதிமன்றம் அவங்களுக்கு 50,000 ரூபாய் செலுத்த சொல்லியும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இது மட்டுமே இல்லாம அவங்க வெளியே இருக்கக்கூடிய நாட்கள்ல சமூக வலைதளங்கள்ல வீடியோக்கள் பதிவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மாதத்துல 2 முறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும் ஹிம்ஷிதாவுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. இதே நேரத்துல இப்போ ஹிம்ஷிதாவுக்கு ஜாமீன் கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க. ஹிம்ஷிதா கைது செய்யப்பட்டது ஒரு பாடமா இருக்கும்னு எல்லாரும் சொன்ன நேரத்துல இப்படி ஜாமீன் வழங்குறது நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க. இது மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரியும் கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க.